5 முட்டை கருவை வெள்ளைக்கரு தனியாக மஞ்சக்கரு தனியாக பிரிச்சுக்கிட்டு வெள்ளைக்கருவை மட்டும் தனியாக சாப் பண்ணிக்கலாம். தேவையான உப்பை சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள், 1/2 பச்சை மிளகாவை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறம் இந்த முட்டையை பைண்ட் பண்ணுறதுக்கும் கிறிஸ்பி ஆக்கிறதுக்கும் கடலை மாவு, அரிசி மாவு, கார்ன்ஸ்டார்ச்சை சேர்த்துக்கலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 1 டேபிள் ஸ்பூன் சோள மாவு, அதாவது கார்ன்ஸ்டார்ச். அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ண போகிறது இல்லை, முட்டையை உடைச்சி நல்லா பீட் பண்ணி மிக்ஸ் பண்ண போகிறோம். அப்புறம் மிச்ச பாதி எக்கையும் ஊற்றிக்கலாம். இதுக்கப்புறமா ஒரு முட்டையோட மஞ்சக்கருவை மட்டும் சேர்த்துக்கலாம். அப்படி சேர்த்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும். நிறைய மஞ்சக்கருவு போடாமல் இப்படி பண்ணும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். இல்லை எல்லா மஞ்சக்கருவும் நீங்கள் போட்டு பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் பண்ணலாம். இப்படி மிக்ஸ் பண்ணும்போது லேசாக இந்த முட்டையும் லேசாக மசிச்சு அப்படி மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நல்லா பைண்ட் ஆகும். சூப்பராக மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். மூணு பூண்டை பொடியாக நறுக்கிக்கலாம். கால் இஞ்சியை பொடியாக நறுக்கிக்கலாம். அரை பச்சை மிளகாவை பொடியாக நறுக்கிக்கலாம். அரை வெங்காயத்தை நான் இப்படி கட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் கட் பண்ண வெங்காயத்தை இப்படி பிரிச்சுக்கலாம். அரை கொடை மிளகாயை நான் இப்படி கட் பண்ணிக்கிறேன். எல்லாம் கட் பண்ணி சூப்பராக ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம சாஸை ரெடி பண்ணிடலாம். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ வெட்டி வச்சுருந்தேன் இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம மிளகாத்தூளை சேர்த்துக்கலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அதோட கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம், கொடை மிளகாயும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா 1/4 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் நான் டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம தண்ணியை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு நல்லா ரொம்ப சாஸாக வேணும்னா நீங்கள் ஜாஸ்தி தண்ணி சேர்த்துக்கோங்க. ட்ரையாக வேணும்னா கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. இது கொதிச்சுட்டு இருக்கும்போது நம்ம கார்ன்ஃப்ளவரை கரைச்சிக்கலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் நான் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிறேன். ஊற்றிக்கிட்டு நம்ம இதை கரைச்சிக்கலாம். இப்போ கார்ன்ஸ்டார்ச்சை போட்டு நம்ம திக் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக ஊற்றிக்கிட்டா போதும். சாஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்த முட்டையை சேர்த்துக்கலாம். சாப் பண்ணி ஸ்ப்ரிங் ஆனியனை போடுறதுக்கு முன்னாடி நம்ம மிளகை சேர்த்துக்கலாம். நம்ம தினசரி உணவில் மிளகு சேர்க்கும் போது நம்ம ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதோட வரலாறும் சிறப்பும் மருத்துவ குணமும் அற்புதமானது. அதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கணுமா? கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் why I'm adding black pepperன்ற வீடியோ லிங்க் இருக்குது. கிளிக் பண்ணி